ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப்ட்ராக்டிங் வித் இன்டிஜர் சிப்ஸ். ஸோ ஜென்ரல் குயிக் ரீகேப். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இன்டிஜர் சிப்ஸ் வச்சு எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்த்தோம். இந்த கிளாஸ்ல இன்டிஜர் சிப்ஸ் வச்சு எப்படி சப்ட்ராக்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ ப்ளஸ்னா ப்ளஸ் ஒன், மைனஸ்னா மைனஸ் ஒன். இது லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ப்ளஸ் சப்ட்ராக்ஷன்னா என்ன? சப்ட்ராக்டிங்னா என்ன அர்த்தம்னா ரிமூவிங்னு அர்த்தம். ரிமூவிங் சம்திங். ரிமூவிங் சம்திங். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சில கொஷின்ஸ் போடலாம். இப்போ சப்ட்ராக்டிங் வித் இன்டிஜர் சிப்ஸில் சில கொஷின்ஸ் சால்வ் பண்ணால் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ 8 மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன். ஓகே, இது எப்படி போடலாம்னா 8 இன்டிஜர் பாசிட்டிவ் இன்டிஜர் சிப்ஸ் வரைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. 1 2 3 4 5 6 7 8. இதில் என்ன கொடுக்குறோன்னா நம்ம ஒரு நெகட்டிவ் இன்டிஜர் சிப் சப்ட்ராக்ட் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம்னு அர்த்தம். இதை ரிமூவிங் ஒன் நெகட்டிவ் சிப். ஆனால் இங்கே நெகட்டிவ் சிப்பே இல்லை பார்த்தீங்கன்னா, இங்கே 8 பாசிட்டிவ் சிப் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னா நம்ம சும்மா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணலாம் மிஷினை. ஒரு பாசிட்டிவ் சிப்பும் ஒரு நெகட்டிவ் சிப்பை ஆட் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் நான் வேற கலரில் போடுறேன், இதோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஒரு பாசிட்டிவ் சிப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு இது ஆக்சுவலி எசென்ஷியலாக ஜீரோ தான். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு நெகட்டிவ் சிப் ரிமூவ் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ணுவோம். இப்போ ஆன்சர் என்னது? 1 2 3 4 5 6 7 8 9. ஆன்சர் 9. பாசிட்டிவ் நெகட்டிவா? பாசிட்டிவ். ஸோ அதுக்கு இது பக்கத்தில் எழுதணுமா? எழுத தேவையில்ல. ஓகே, அடுத்த கொஷின். 7 minus 4. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 7 பாசிட்டிவ் சிப் வரைச்சிக்கலாம். 1 2 வேற கலர், என் கலரோட பெட்டராக இருக்கு. 3 4 5 6 7. ஓகே, இப்போ 4 நெகட்டிவ் சிப் ரிமூவ் பண்ணுறாங்க. 4 நெகட்டிவ் சிப் ரிமூவ் பண்ணுறாங்க, 4 சிப் ரிமூவ் பண்ணுறாங்க. 4 பாசிட்டிவ் சிப்ஸ் தான் ரிமூவ் பண்ணுறாங்க. 4 பாசிட்டிவ் சிப்ஸ் தான். இதை குழப்பாதீங்க. -4 7 minus 4. இந்த ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் கிளியராக என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ 4 பாசிட்டிவ் சிப்ஸ் ரிமூவ் பண்ணுறாங்க. 7லேருந்து 4 ரிமூவ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ 1 2 3 4. இப்போ எவ்வளோ மிச்சம் இருக்குது? 3 மிச்சம் இருக்குது. இவ்வளோதான் மிச்சம் இருக்குது. ஸோ 3 ஆன்சர். ஓகே, அடுத்த கொஷின். -7 + 6. ஆக்சுவலி இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் போட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, -7 + 6. இந்த கொஷின் என்ன பண்ணலாம்? அது ஃபஸ்ட்டு 7 நெகட்டிவ் சிப் வரைச்சிக்கலாம். 1 2 3 4 5 6 7. இப்போ 6 பாசிட்டிவ் சிப். 1 2 3 4 5 6. இப்போ 0 பேர்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6. ஸோ ஆன்சர் வந்து மைனஸ். ஓகே, இப்போ இன்னும் ஒரே ஒரு கொஷின், ஃபைனலாக ஒரு கொஷின் போட்டுடலாம். -8 -5. இந்த கொஷின் வேண்டாம். -5 வேண்டாம். 5 மைனஸ் ஆஃப் -1. ஓகே, இது அதை அட்ஜஸ்ட்மெண்ட் கொஷின் தான். ஃபஸ்ட்டு 5 பாசிட்டிவ் சிப்ஸ் வரைஞ்சிக்கலாம். 1 2 3 4 5. ஓகே, இப்போ நம்ம ஒரு நெகட்டிவ் சிப் ரிமூவ் பண்ணுறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நெகட்டிவ் சிப் ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவிங் ஒன் நெகட்டிவ் சிப். ரிமூவிங் 3 போட்டுக்கிறேன். ரிமூவிங் சொல்கிறத ரிமூவ். ஓகே, ஆனால் நெகட்டிவ் சிப் இங்கே இருக்கான்னு பார்த்தா இல்லை. இருக்கலாம், இல்லைன்னா நம்மளே ஒன்று போட்டுக்கலாம். ஆனால் போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு பாசிட்டிவ் சிப் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு நெகட்டிவ் சிப் ரிமூவ் பண்ணிடுறோம். அவ்வளோ பாசிட்டிவ் சிப் போட்டோம், ஏன்னா அது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. இது 0 பேர் தான், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ எவ்வளோ மிச்சம் இருக்குது, பாக்கி இருக்குது? 1 2 3 4 5 6. ஆன்சர் 6 தான். ஃபர்ஸ்ட்டாக நெகட்டிவா? பாசிட்டிவ். ஸோ அப்படியே விட்டுறலாம். அவ்வளோதான். இந்த வீடியோவில் இப்போ நம்ம சப்ட்ராக்டிங் வித் இன்டிஜர் சிப்ஸ் எப்படின்னு பண்ண கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறேன்.
ஓரளவு உங்களுக்கு ஒரு இன்ட்யூட்டிவ் ஃபீல் கிடைச்சிருக்கும் இப்போ எப்படி சப்ட்ராக்ட் பண்ணலாம். சப்ட்ராக்ட் பண்ணுறதுனா என்னன்னா ஒன்றும் இல்லை, ரிமூவிங் சம்திங். ஒரு நம்பர் இருக்குன்னா அதை ஏதோ சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஏ மைனஸ் பினா பி யூனிட்ஸ் ஏலேருந்து ரிமூவ் பண்ணுறோம்னு அர்த்தம். ரிமூவிங் பி யூனிட்ஸ்னு வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க, பி யூனிட்ஸ் ஃப்ரம் ஏ. ஓகே, அவ்வளோதான்.